தான் நடிக்கவிருந்த கற்பகம் என்ற திரைப்படத்திற்கு எம்ஜிஆர் போட்ட கண்டிஷன் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். கற்பகம் என்ற திரைப்படத்திற்கு திரைக்கதை வசனம் முழுமையாக எழுதி முடித்ததும் இயக்குனர் KS கோபாலகிருஷ்ணனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. இதை அவருடைய ஆசை என்றும் கூட சொல்லலாம். கற்பகம் என்ற இந்த திரைப்படத்தில் ஏன் எம்ஜிஆர் அவர்களை கதாநாயகனாக நடிக்க வைக்க கூடாது என்ற ஆசைதான் அது. இந்த திரைப்படத்தில் ஜெமினி கணேசன் நடித்த வேடத்திற்கு முதலில் எம்ஜிஆரை தான் நடிக்க வைப்பதற்கு ஏற்பாடு செய்தார் இயக்குனர் KS கோபாலகிருஷ்ணன். எனவே எம்ஜிஆரை நேரில் சந்தித்து இந்த திரைப்படத்தின் கதையை எம்ஜிஆரிடம் சொன்னார் இயக்குனர் KS கோபாலகிருஷ்ணன். இந்த படத்தின் கதையை கேட்டதும் எம்ஜிஆருக்கு மிகவும் பிடித்துவிட்டது. மருமகன் சுந்தரம் வேடத்தில் நடிப்பதற்கு முழுமையாக சம்மதித்தார் எம்ஜிஆர். ஆனால் ஒரு கண்டிஷன், நான் சொல்வதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நான் நடித்து தருவதில் எந்த மாற்றமும் இல்லை என்றார் எம்ஜிஆர். அது என்ன கண்டிஷன் என்று சொல்லுங்கள். உங்கள் கண்டிஷன் ஏற்றுக்கொள்கின்ற வகையில் இருந்தால் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்றார் இயக்குனர் KS கோபாலகிருஷ்ணன். மாமனார் நல்ல சிவம் பாத்திரத்தில் யாரை நடிக்க வைக்க போகிறீர்கள், முதலில் அதை சொல்லுங்கள் என்றார் எம்ஜிஆர். நான் கதையை எழுதும் போது என் மனசுக்குள் மாமனார் கதாபாத்திரமாகவே வந்தவர் VS ரங்காராவு தான். அதனால் இந்த திரைப்படத்தில் மாமனாராக VS ரங்காராவைத்தான் நடிக்க வைக்க போகிறேன் என்றார் இயக்குனர் KS கோபாலகிருஷ்ணன். இதை கேட்டதும் எம்ஜிஆர் கொஞ்ச நேரம் கூட யோசிக்காமல், மாமனார் வேடத்தில் TS பாலையா நடிப்பதாக இருந்தால் இந்த திரைப்படத்தில் நடிப்பதற்கு நான் பரிபூர்ணமாக சம்மதிக்கிறேன் என்றார் எம்ஜிஆர். இயக்குனர் KS கோபாலகிருஷ்ணனும் அதற்கு மறுப்பு தெரிவிக்காமல் ஒப்புக்கொண்டார். ஆனால் வீட்டிற்கு வந்ததும் ஒரு யோசனை தோன்றியது. அதாவது கற்பகம் படத்தில் மாமனார் நல்ல சிவம் வேடத்தில் VS ரங்காராவ் நடித்தால்தான் கதைப்படி பொருத்தமாக இருக்கும். அதனால் VS ரங்காராவையே நடிக்க வைத்தால்தான் படத்திற்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் என்ற முடிவுக்கு வந்தார் இயக்குனர் KS கோபாலகிருஷ்ணன். அதனால் தனது கருத்தை எம்ஜிஆரிடம் வலியுறுத்தினார் KS கோபாலகிருஷ்ணன். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் அந்த திரைப்படத்தில் TS பாலையா நடிக்க வேண்டும் என பேசிவிட்ட பிறகு அவரை மாற்ற நினைப்பது சரி எனப்படவில்லை. அதனாலேயே எம்ஜிஆரும் அந்த திரைப்படத்தில் நடிக்க மறுத்து விலகி கொண்டார். இப்படி எம்ஜிஆர் விலகியதற்கு முக்கியமான ஒரு பிளாஷ்பேக் கதையும் ஒன்று உண்டு. அது என்னன்னா, ஜூபிட்டர் பிக்சர்ஸ் தயாரித்த மோகினி என்ற திரைப்படத்தில் 2 கதாநாயகர்களாக நடிப்பதற்கு பேசப்பட்டவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் TS பாலையாவும் தான். மோகினி என்ற அந்த திரைப்படத்தில் முதலில் எம்ஜிஆர் வேடத்தில் TS பாலையாவும் பாலையா வேடத்தில் எம்ஜிஆரும் நடிப்பதாக இருந்தது. அதை எம்ஜிஆர் தான் பாலையாவிடம் பேசி, நீங்கள் நடிக்கும் வேடத்தில் நான் நடிக்கிறேன், என் வேடத்தில் நீங்கள் நடியுங்களேன், எனது எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டாராம் எம்ஜிஆர். இதனால் எம்ஜிஆர் மோகினி என்ற திரைப்படத்தில் கதாநாயகன் வேடத்தில் தோன்றினார். TS பாலையா 2வது கதாநாயகனாக நடித்தார். இந்த காரணத்தினால்தான் கற்பகம் என்ற திரைப்படத்தில் மாமனாராக நடிக்க TS பாலையாவை பரிந்துரைத்திருக்கிறார் எம்ஜிஆர். ஆனால் TS பாலையாவுக்கு பதிலாக தான் நினைத்தபடியே SV ரங்காராவை நடிக்க வைத்தார் இயக்குனர் KS கோபாலகிருஷ்ணன். கற்பகம் என்ற அந்த திரைப்படம் வெளிவந்து ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றது. எம்ஜிஆர் கற்பகம் என்ற திரைப்படத்தில் நடிக்காமல் போனது எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய இழப்புதான் என்பதை தன்னை சந்திக்கும் நெருக்கமான நண்பர்களிடம் தெரிவித்திருக்கிறார் இயக்குனர் KS கோபாலகிருஷ்ணன் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.